ஸ்ரீகுருப்யோ நமஹ. மங்களங்கள் அருளும் மாவிலை. இந்து தர்மத்துல, நம்ம சனாதன தர்மத்துல மாவிலைக்கு மிகவும் உயர்ந்த இடம் கொடுத்திருக்கோம். ஒரு மாமரத்தை நம்ம கொஞ்சம் கூட வேஸ்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மாமரம் நம்மளுக்கு கூடவே நம்ம வாழ்க்கையில வந்துருக்கு. மாம்பழம் சுவாமி நைவேத்தியம் பண்றதுக்கு ரொம்பவும் உகந்தது. நம்மளுக்கும் மாம்பழங்கள் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் நிறைய சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாமரத்துக்கு ரொம்ப ஒரு சக்தி அதிகம். அதுலயும் இந்த மாவிலை இருக்கு இல்லையா, எந்த ஒரு பூஜை பண்ணினாலும் சரி, நம்ம வீட்லயா இருக்கட்டும், கோவில்கள்லயா இருக்கட்டும், எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் போது, ஹோமங்கள் நடக்கும் போது மாவிலைக்கு முக்கிய பங்கு உண்டு. ஒரு கும்பாபிஷேகம் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்றதா இருந்தாலும் சரி, மாவிலை இல்லாம கண்டிப்பா பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த மாவிலையில ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு. ஒரு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடியது மாவிலை. அந்த காலத்துல எல்லாம் மாவிலை தோரணம் வீட்டுல கட்டுவோம். எதுக்காக அப்படின்னா, காற்று இருக்கு இல்லையா, நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றானது நம்ம ஆக்சிஜனை தான் எடுத்துட்டு இருக்கோம். கார்பன் டை ஆக்சைடை வெளியில விட்டுட்டு ஆக்சிஜன் எடுத்துட்டு இருக்கோம். இந்த வீட்டு வாசல்ல கட்டுறதுனால நம்மளுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடை பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜனை மட்டும் நம்மளுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கிறதுக்கோசரம் தான் மாவிலை தோரணத்தை கட்டியிருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய லேட்டஸ்ட் ஏர் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. சின்ன டப்பா மாதிரி இருக்கு. அது என்னதுன்னு கேட்டா, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய அந்த கிருமியில அழிச்சிடும், நல்ல காற்று நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம். மாவிலை தோரணம் கட்டினா ரொம்ப விசேஷம். பூர்ண கும்பம் சொல்லுவா. ஒரு கலசத்துல தேங்காய் மாவிலை வச்சோம்னா பூர்ண கும்பம் சொல்லுவாங்க. அந்த பூர்ண கும்பம்னா அந்த மாவிலை இருந்தாலும் அது பூர்ணமா அமையும். ஏன்னா அந்த மாவிலைக்கு ஒரு பவர் இருக்கு. அதே மாதிரி ஏதாவது வீட்டில் ஒரு துக்ககரமான சம்பவம் நடந்தாலுமே அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு மந்திரோக்தமா மந்திரம் சொல்லி விஞ்ஞாக வாச்சனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை மாவிலையினால் தான் வீடு ஃபுல்லா தெளிப்பான். அந்த தண்ணியை வீட்டு ஃபுல்லா தெளிக்கிறதுக்கு மாவிலை தான் மிகவும் உத்தமமானது. இந்த மாவிலைக்கு ஒரு மிக சக்தி இருக்கு. அதனாலதான் வீட்டு வாசல்ல எல்லாரும் மாவிலை கட்டணும். இப்பெல்லாம் நிறைய பிளாட் சிஸ்டம் ஆனதுனால மாமரத்தையே பார்க்க முடியறது இல்லை. கொஞ்சம் நெஞ்ச வீட்டில் இருக்கிறவா அந்த மாமரத்தை அலட்சியமா வைக்காம நம்ம வீட்டு வாசல்ல டெய்லியுமே ஒரு நல்ல காரியம் நடக்குது, மாவிலை தோரணம் இருந்ததுன்னா அங்க ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா லக்ஷ்மி அனுகிரகம் கிடைக்கும், வீட்டுல நல்ல விஷயங்களே நடக்கும். அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டு வாசல்ல மாவிலை தோரணத்தை கட்டி வைக்கணும். சாதாரண நாள்ல கூட தோரணம் கட்டலாம். மாவிலை தோரணம் இப்பெல்லாம் பிளாஸ்டிக்ல வந்துடுது. பிளாஸ்டிக்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஒரு பிளாஸ்டிக் மாவிலை கட்டின்னு இருக்கா வாசல்ல, அதெல்லாம் அவசியமே இல்லை. மாவிலை தோரணத்தை வீட்டில் கட்டணும். அந்த இலை காஞ்சி எடுக்கணும்னா அடுத்த இலையை வச்சு கட்டணும். நம்ம வீட்டு வாசலை கட்டுறதுனால மஞ்சள் வெள்ளை நூலை மஞ்சள்ல முக்கிட்டு அதுல மாவிலை தோரணம் கட்டணும்னா இன்னொரு விசேஷம். மஞ்சள் மகாலட்சுமி ரூபம். மஞ்சள் பொடி அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது. அதுல மாவிலை தோரணம் கட்டுறது நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கெட்ட சக்தி எல்லாம் உள்ள வராது. அதனால எல்லாரும் மாவிலையை அலட்சியமா நினைக்காம அந்த மாவிலையை நம்ம பயன்படுத்தி மகாலட்சுமி அருளை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து.